வணக்கம்டா மாப்பிள்ள தமிழ்நாட்டிலேருந்து. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காட் ஆஃப் வார் செயின்ஸ் ஆஃப் ஒலிம்பஸ் பார்ட் 2. இன்றைக்கி நம்ம பார்ட் 1ல் ஒரு பெருசாக ஒரு மிருகம் நம்ம ஊரை வந்து நாசம் பண்ணிட்டு இருந்துச்சுல, அந்த மிருகத்தை அடிக்க போகிறோம். இதோ அங்கே கூட நின்றுட்டுருக்கு பாருங்க, அங்கே அந்த அந்த வீட்டு மேலே நின்றுட்டுருக்கு பாருங்க. அந்த மிருகத்தை நான் இன்றைக்கி அடித்து நாக் அவுட் பண்ண போகிறேன். ஓகேவா? ஓகே, லெட்ஸ் கெட் இன். ஒரே நிமிஷம், இன்ட்ரோ தான் இல்லையே, என்னத்துக்கு இந்த இது? சரி, ஓகே, அப்படியே வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஓகே, இப்போ சீனும் இருக்கணும். போடு போடு போடு, எத்தொன்னே ஃபைட் சீனை காட்டுறேன்னு தானே பார்க்குறீங்க. ஏன்னா இந்த பார்ட்டு அமர்க்கலமாக போகுது. எப்படி ஃப்ரெண்ட்ஸ்? அமர்க்கலமாக போகுது. நான் ஒரு நிமிஷம் கூட முடியலையாங்க, அதுக்குள்ளே நான் இவ்வளோ பேசிட்டேன். ஓகே விடுங்க, இப்போ ஸ்பீடாக. இல்லை ஐயோ ஏங்க ஃபஸ்ட்டு அதை எடுக்கணுங்க, அந்த மிருகத்தை அடிக்கணுங்க, அதுதான் நினைக்கிறேன். இப்போ விட்டு எதுவுமே ஆகலைன்னா பார்ப்போம். ஆமாம், எதுவுமே ஆகலை. ஆமாங்க, இங்கே தாங்க ஃபுட்ஸி ஃபஸ்ட்டாக அந்த மிருகத்துக்கிட்ட அனுப்பி விடுவோம். ஓகே, இப்போ வரலாம். என்னடா பாடி நின்றுச்சு. ஓகே கைஸ், இப்போ சர்க்கிள் கொடுத்துக்கிட்டு பின்னாடி வந்துக்கலாம். ஓகே 3 2 இருங்க, 3 2 1 அடோமேல் போடு. சரியான சாட்டு, கழுத்துலேயே இறங்கினேன், கழுத்துலேயே வாயில் இறங்கிருக்கணும். டமால்னு வெடியும் வாய் உள்ள ஏதோ பொறி மிட்டாயின்னு ஐயோ, நான் அப்படி தாங்க சொல்லுவேன். வாயில் சாப்பிடும் போது கரெக்ட் மொரக் அப்படின்ட்டுருவோம். அது பேர் என்னவோ வருங்க, பாம்பம் சி பாப் மேஜிக் பாப் ஞாபகம் வந்துச்சு, மேஜிக் பாப். ஓகேங்க, இப்போ நம்ம வந்து லிவர் திருப்பிடலாம். அங்கே அந்த சைடு போகுது ஏனி. சரிவா, நான் அங்கே போவேன். எனக்கு தெரிஞ்சு லிவர் தான் அழுத்தணும்னு நினைக்கிறேன். போகலாம். சுத்துதே பூமி, இது போதுமாடா சாமி. ஆனால் பூமியே ஒரு நிமிஷம், இப்போ பூமியோ சுற்றுது, நானும் சுற்றுறேன். இங்கே வரேங்க கைஸ், வெறித்தனமாக சுற்றின்றீங்க. ஓகே, சரி அன்சைடு இழுக்க ஆரம்பிச்சிட்டேங்க. ஓகே, இப்போ என்ன பண்ணலாம்னு தெரியுமா நான் சொல்கிறேன். இப்போ ஏதோ ஃபைட் சீனை காட்ட போகிறானுங்க, சொல்லலை. இப்போ ஃபைட் நடக்க போகுது. இருங்க கைஸ், பிளேட்ஸ் அப்கிரேட் பண்ணிடலாம். அப்கிரேட் இன்னும் 404 ஆர்பு வேணுமா? 404 தான் அசால்ட்டு, அது எடுத்துலாம், மேட்ரே இல்லை. ரொம்ப போர் அடிக்கிற மாதிரியே இருக்கே, கொஞ்சம் தரமாக ஃபைட் சீனை போடலாமா? இவன்ட்டு அடி வாங்க. ஓகே என்னடா அடிக்கிற? இப்போ நான் அடிக்கவா? நான் அடித்தேன்னா அவ்வளோதான், நீலாம் போடு. அப்பா டேய், என்னடா பேன் கேக் மாதிரி நொறுக்கிட்ட? தோசை எடுத்து திருப்பி போட்ட மாதிரி திருப்பி போட்டாங்க நம்மளை. ஓகே போடு. அப்பா சரியான சாட்டு. போடே அப்பா அடி. இவனை போடலாம். ட்ரையாங்கிள், சர்க்கிள், ட்ரையாங்கிள் போடு. சரியான கொலை. கண்ணு உள்ள கத்தி விட்டு ஆட்டிட்டேன். நீங்கள் நினைக்கிற மாதிரி கத்தி இல்லை, நீங்கள் நினைக்கிறது இல்லை. கண்ணு உள்ள கத்திய சரியான அடி, டோம். ஓகே, இப்போ சர்க்கிள் குத்துக்கலாம். போடு. திறந்துட்டேன். அதே மாதிரி இந்த வீடியோவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சிங்க் ஆகாதுங்க வீடியோக்கும் எனக்கும். ரெக்கார்ட் பண்ணி வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி முடிச்சோடனே, இப்போ நான் கடைசியாக நான் போன வீடியோ ஏன் தெரியுமா, சரி இதோட முடிச்சிக்கலாம் அப்படின்னு சொன்னேன். பாய்ன்னு நான் சொல்லவே இல்லை. ஏன் தெரியுமா? அதெல்லாம் சொல்லி தான் வச்சுருந்தேன்.
ஆனால் நார்மலாக பார்த்தாலே வாய்ஸ் ரெக்கார்ட் பெருசாக போகுது. வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி முடிச்சோடனே வாய்ஸ் ரெக்கார்டு வந்து வீடியோ கூட பெருசாக போயிட்டு, அதனால் நல்ல வேலை பாயில் கட் பண்ணிட்டேன். அதுதாங்க. ஓகே. இப்போ செஸ்ட்டு திறந்துட்டேன். டைமிங்கில் சொன்னேன்னு தெரில. என்கிட்ட பிளேட்ஸுன்னு ஒன்று இருக்குது, அதை அப்டேட் பண்ணவா வேணாமா? இப்போ தேவையான ஆர்பு கிடச்சிருச்சு, அப்கிரேட் பண்ணவா வேணாமா? கொஞ்ச நேரம் கழிச்சு பண்ணுவோம். கரெக்டாக இருக்கும். போடு போடு போடு. இவ பாருங்க லேடரை கீழே தள்ளி விடலாம். இதுதான் எனக்கு கேமில் பிடிச்ச விஷயம். இந்த பார்ட்டில் தரமா டொமால் டொமால் அப்படின்னு அவனுங்க வந்துட்டே இருப்பானுங்க. லேடரை தள்ளி விட்டோன்னா எடுத்து மேலே போட்டு பொறுமையாக வரணும் அவனுங்க. அதுக்குள்ளே நம்ம மற்றவங்கள எல்லாரையும் வச்சு போட்டுடலாம். போடு போடு போடு. சாங் 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 சாங். அம்பு விட்றேன் நீ. அம்பு நான் எடுக்கிறேன்டா. அம்பு ஒரு நாள் எத்து தூரத்துலேருந்தே டமால் டுமேல் நடிக்கிறேன்டா. அப்பப்பா அப்கிரேட் பண்ணிட்டேன் கைஸ். ஓகே, அடுத்து இதுதான் மேஜிக்கு லெவலப் பண்ணிட்டுருக்கேன். பிளேட்ஸோட மேக்ஸ் லெவல் வந்து பார்த்திங்கன்னா 5. அப்புறம் இந்த மேஜிக்கோட மேக்ஸ் லெவல் பார்த்திங்கன்னா 3ன்னு நினைக்கிறேன். 3 இருக்கணும், அப்படி இல்லைனா 4 இருக்கணும். எனக்கு தெரிஞ்சு 3 தாங்க இருக்கும். அப்புறம் இந்த கேமில் இன்னும் நமக்கு நிறைய பொருள் கண்டுபிடிக்க வேண்டியது இருக்குது. உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்பனோட காண்ட்லெட்னா என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, தானோஸ் கையில் பெருசாக ஒன்று மாட்டிகிட்டு இருப்பாங்களே, க்ளவுஸ் மாதிரியே இருக்கும், ஆனால் அது அவன் கையோடு பெருசாக இருக்கும். அதை மாட்டிட்டு டமால் ஸ்னாப் பண்ணுவானே, அதே மாதிரி நம்ம கையோட பெருசாக இருக்கும், ஆனால் நம்ம கைக்கு கரெக்டாக ஃபிட் ஆகிடும். டமால் யாரையாச்சும் வச்சு குத்துனோன்னா அவன் நாக்கு தான். அந்த வெப்பன்லாம் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இருக்குது. அப்புறம் இந்த கேமே நம்ம அப்பாவை பேஸ் பண்ணி தான். நம்ம அப்பா பேர் ஜியூஸ். அதெல்லாம் நீங்கள் போக வர கேமில் பார்ப்பீங்க. காட் ஆஃப் வார் 3 தான் எனக்கு பிடிச்ச கேம்ப்பா. நீங்கள் யாருன்னா இதுக்கு முன்னாடியே ஏற்கனவே எல்லாம் காட் ஆஃப் வாரையும் தெரியும்னா உங்களுக்கு பிடிச்ச காட் ஆஃப் வார் கேம் எதுன்னு கமெண்ட்டில் சொல்கிறீங்க. எனக்கு காட் ஆஃப் வார் 3 தான் பிடிக்கும். அந்த கேமோட ஃபைட்டிங்கு கொடூரத்தனம்னா அதாங்க. பார்த்தீங்கன்னா சத்தியமாக மிரண்டுருவீங்க. அதை நம்ம போடுறதுக்கு ஒரு காலம் வரும். அந்த கேம் ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா சின்ன பசங்க பார்க்க வேணானே சொல்லிடுறேன், ஏன்னா பயந்துருவாங்க. ரத்தம் தெரிக்கும், அப்படியே ரத்தம் ஃபுல்லாக. ஓகே. நாங்கள் இந்த மான்ஸ்டர் வர ரொம்ப பிரச்சனை பண்ணுதியா. இப்போ பாருங்கயா, இப்போ எல்லாரையும் முட்டிக்கிறோம் பாருங்களா. கொய்யால என் ஊருக்குள்ளேயாடா வந்து பிரச்சனை பண்ணுறீங்க. உங்கள் கிங்கியா ஒரே நிமிஷம், இவனுங்க கிங்கியே அடிச்சிட்டோம். இவனுங்க இப்போ என்ன தைரியத்தில் வந்துட்டுருக்கானுங்க. நான் அவனுங்க கிங்கே அடித்தேன். அவங்க கிங்கி இவனுங்களை விட எவ்வளோ பவர்ஃபுல்லு. அவனே அடிச்சிட்டேன். இவனுங்க தைரியமாக வந்துட்டுருக்கானுங்க. பரவாயில்ல, தைரியத்தை பாராட்டலாம், தப்பில்லை. ஆனால் கொண்டுதான் அவனுக்கு வேறு வழியும் இல்லை. ஓகேங்க, லைட்டாக ஆர்பு இருக்குது, லைட்டாக தான் இருக்குது, பரவாயில்ல, அப்கிரேட் பண்ணிக்கிறேன். போடு. இங்கே வந்து என்ன வைக்கணுன்ட்டு கேட்டிங்கன்னா, அந்த டெட் பாடிங்க எங்கடா இருங்க. தண்ணி ஐயோ. ஓகே, இப்போ நான் பார்த்தேன், இப்போ நீங்கள் பார்த்தீங்கல்ல தரையில் விழுந்து கிடந்த அந்த பணம், அதை தான் வைக்கணும். ஓகே, அது அந்த மான்ஸ்டர் அப்படியே கடிச்சு டமால்டும் அப்படியே கடிச்சு சாப்பிட்டு கீழே தூப்பிச்சு. நீங்களே பார்த்துருக்கலாம், கடிச்சின்னு காமிச்சானுங்களே. அப்புறம் சொல்லணும், இவனுங்க ஷீல்டு வச்சுட்டு இருக்கானுங்கன்ற தைரியத்தில் வரானுங்களா, இல்லை என்னை அடிக்க முடியுன்ற தைரியத்தில் வரானுங்களா? இவனுங்களால என் கிட்ட கூட வர முடியாது. எப்படா இவனுக்கு கிட்ட வந்துட்டானுங்க விடுவேன். ஆனால் இவனுங்களாம் என்னை அடிக்க கூட முடியாது. என்ன தைரியத்தில் வரானுங்க புரியல. வேஸ்ட்டு பசங்க, குட்டி பசங்க நம்ம கூட சண்டை போட வரானுங்கோ. ஓகே. அப்புறம் இந்த கேமோட கடைசி பாஸ் பேர் இப்பயே சொல்லிடுறேன். கடைசி பாஸ் பேர் வந்து பெர்சஃபோன். எது பெருசு ஃபோனா அப்படின்னு கேட்டிங்கன்னா பெர்சஃபோனுங்க, பெர்சஃபோன் இல்லை, பெர்சஃபோன். ஓகே, தண்ணி குடிச்சிட்டு வந்துட்டேன்.
இப்போ எதனா பண்ணும் போல் இருக்கே, ரொம்ப ஒரு அடிக்குதே போடு. ஆனாலும் இன்னொன்று எடுத்துகிட்டு வந்து இங்கே வைக்கணும். இந்த டெட் பாடி வந்து அந்த சைடில் இதே மாதிரி நிற்க வைக்கிற பிளாட்ஃபார்ம் ஒன்று இருக்கும். இருங்க இங்கே ஓரத்தில் தான் இங்கே இருக்கும். இங்கே இல்லை, இங்கே இல்லை, இங்கே இல்லை, இங்கே இல்லை. என்னதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு பாக்ஸ் இதோ காய்ச்சிட்டு பாருங்கள். ஓகே, இது இப்படி எடுக்கக்கூடாது. இதை நம்ம பொறுமையாக எடுத்துகிட்டு போகக்கூடாது. ஐயோ சாரிங்க. இதை நம்ம பொறுமையாக எடுத்துகிட்டு போகக்கூடாது. இப்படி அனுப்பி விட்டோன்னு வச்சுக்கோங்க, போடு. எப்படி ஸ்பீடு தரமா? இப்படி பண்ணால் வேலை சீக்கிரமாக முடிஞ்சிடும். போடு. இதாண்டா வேலையை ஸ்பீடாக பண்ணணுன்றது. ஒர்க் ஸ்மார்ட்டர் நாட் ஹார்டர் அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன். அவ்வளோ கிரிஞ்செலாம் பண்ண மாட்டேன், விடுங்க. ஆனால் சில டைம் ஸ்மார்ட்டாக ஒர்க் பண்ணால் சக்ஸஸ் கிடைக்கும், சில டைம் ஹார்டாக ஒர்க் பண்ணால் சக்ஸஸ் கிடைக்கும். அவ்வளோதான். இப்போ டமால் போடு ஷார்ட். இப்போ இதை கொண்டு போய் அங்கே வைக்கணும். ஃபஸ்ட்டு இதை எடுத்துகிட்டு கிட்ட போகலாம். டெட் பாடி எடுக்கலாம். வேணாம் நான் பொண்ணுன்னே சொல்லிக்கிறேங்க. நான் அப்படின்னு சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன். வேணாம், டே பாடி அப்படின்னு சொல்லிக்கிறேன். ஏன்னா அந்த ஏடியை கூட சேர்த்து சொன்னேன்னு வச்சுக்கோங்க, யூடியூப்பு என்ன கத்தம் ஆகிடுவானுங்க. கத்தம் மீன்ஸ் கொல்ல மாட்டானுங்க. யூடியூப் ஒன்றும் அவ்வளோ ஈவெல்லாம் இல்லை. வீடியோக்கு எதனா ஆகிடும், சேனலுக்கும் எதனா ஆகிடும். அதுதான். இப்போ சைலண்ட்டாக போயிடலாம். ஓகே, இன்னும் கொஞ்ச நேரத்தில் அந்த மான்ஸ்டர் கூட சண்டை. ஒரே நிமிஷம், இங்கே செஸ்ட் இருக்குங்க. நாங்கள்லாம் யார் 200 IQ ப்ரோ அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். 200 IQவாக இருந்தா ஒரே நிமிஷம் 200 IQவாக இருந்தால் நான்லாம் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீனே இல்லை. மொக்க பசங்க. கிரேட்டோஸ்க்கு பேட்டில் ஐக்கியூ தான் அதிகம். ஆனால் மற்றபடி ஐக்கியூ பார்த்தா ஐக்கியூ நார்மல் தான். நார்மல் மீன்ஸ் இல்லை யோசிச்சு பாருங்க. ஐக்கியூ வந்து கிரேட்டோஸ்க்கு நார்மலை விட கொஞ்சம் கம்மி, அதே மாதிரி கொஞ்சம் அதிகம். ரெண்டுமே கலந்தவன். ஒரு கேமில் கம்மியாக இருக்கும், ஒரு கேமில் அதிகமாக இருக்கும் ஐக்கியூ. அதே மாதிரி ஒன்றும் இல்லை. இப்போ நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம மான்ஸ்டர் கூட சண்டை போட போகிறோம்னு நினைக்கிறேன். இவ்வளோ பெரிய இடம் மான்ஸ்டர் கூட தானே. இங்கே பாருங்க, பாதி பாலம் வேறு ஒஞ்சி கிடக்குது. கண்டிப்பாக மான்ஸ்டர். இருங்க பார்க்கலாம். சொல்லலை. இப்போ பாஸ் ஃபைட்டுங்க. இப்போ சரியான பாஸ் ஃபைட்டுங்க. இப்போ நான் இந்த மான்ஸ்டரை கொல்ல போகிறேன். என்னை வெறுப்பேற்றுது இந்த மான்ஸ்டர். இந்த மான்ஸ்டருக்கு பார்த்தீங்களா, நம்ம அச்சடி ரத்தம் அப்படியே நம்ம கண்ணாண்ட சிவப்பு கலரில் எப்படி இருக்கோ, நான் அச்சடி ரத்தம் அது கண்ணாண்டியும் அப்படியே வந்துச்சு. நம்ம கண்ணாண்ட இருக்கிறது என்ன ரத்தமாக பெயிண்ட்டான்னு தெரில. பெயிண்ட்டாக கண்டிப்பாக இருக்காது, ரத்தமாக இருக்குமான்னு டவுட்டாக இருக்குது. அதே மாதிரி எதனா சீல் கீழே இருக்குமான்னு டவுட்டாக இருக்குது. நான் காட் ஆஃப் வார் ஃபேன் தான், ஆனால் அந்த ஸ்டோரி மறந்துட்டேன். அவன் கிரேட்டோஸ்க்கு எப்படி இந்த தழும்பு வந்துச்சுன்னு. எனக்கு தெரிஞ்சு காஸ்ட் ஆஃப் ஸ்பார்ட்டாவில் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். மறந்துட்டேன் கைஸ், ஞாபகம் இல்லை. போடு 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 ஷாட்டே, போடு 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 ஷாட்டே. இதாங்க நம்ம புது அட்டாக்னா. நம்ம அப்கிரேட் பண்ணோடனே நமக்கு புது அட்டாக் இதுதான். இப்போ இருங்க, சரி விடுங்க, 1 hour கழிச்சு காட்டுறேன். இருங்க கைஸ் அந்த அட்டாக்கு. ஓ ஒய் ஒய் அப்பா, நெருப்பு என்னடா வாயிலேருந்து நெருப்பு விடுற. ஒய் என்னடா எல்லாத்துலேயும் அடி வாங்கிட்டுருக்கேன். நான் இந்த தடவை வேணும்ட்டே இந்த மினி கேம் ஃபெயில் ஆக போகிறேன். ஏன்னா வீடியோ லைட்டாக பெருசாக போகணும், அதனால் நான் வேணும்ட்டே இப்போ நான் ஃபெயில் ஆக போகிறேன். பாருங்க இழுக்கிற மாதிரியே நடிப்பேன், அதே நிறுத்திட்டேன் கைஸ். இப்போ நான் ஃபெயில் ஆக போகிறேன். ஓகே ஃபெயிலு. இப்போ இன்னொரு தடவை ஃபெயில் ஆக போகிறேன். போடு 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 போடு. ஃபெயில் ஆஃப் இல்லை, அப்படியே விட்டேன். ஓகே இந்த தடவை செஞ்சிடலாம். தேர்ட் ட்ரையில் செய்ய போகிறேன். அப்பா என்னடா நெருப்பு சும்மா வாயிலேருந்து எடுத்து ஏன் மண்டை மேலே விட்றான். ஓகே இந்த தடவை வேணும்ட்டே லூஸாக விரும்பலை. தமால்னு பூச்சி அவனை நாக் அவுட் பண்ண வேண்டியது தான்.
இப்போ பார்ப்பீங்கடா. டப்பங்கடு பங்கடு 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 அப்பங்கடு இப்பங்கடு அப்பங்கடு இப்பங்கடு அப்பங்க போடு. இல்லைடா பில்டிங்கு டொமில். இதே மாதிரி உங்களை யாருன்னா அவ்வளோ பெரிய கட்டடம் தூக்கி உங்கள் மண்டை மேலே அடிக்கிறாங்களாம், எப்படி இருக்கும்? நானாக இருந்தேன்னா ஒரே செகண்ட் தான் மாட்டேன். நான் மட்டும் இல்லை, யாராக இருந்தாலும் மாட்டேன் தான் ஒத்துக்கிறவங்க. சரியான மட்டை கூட இல்லைங்க, சரியான அடி விழுந்துருங்க. ஓகே. இப்போ புரியுது. 10 செகண்ட் அதிகமாக இருக்குது வாய்ஸ் ரெக்கார்டிங். இருங்க. என்னடா இவ்வளோ கிட்ட வர? போடு கொய்யால என்னைய அடிக்க பார்க்குற சாவு. நாங்கள் இந்த மான்ஸ்டர் வர வர ரொம்ப கோவமாயிடுச்சு. அப்பா வாயிலே அடிச்சிச்சுடா. போடு போடு போடு. என்ன மான்ஸ்டர் வர வர ரொம்ப கோவமாக போகிற போல். அது மட்டும் இல்லை, இந்த மான்ஸ்டர் பேர் வந்து பெசிலிஸ்க். என்ன பேர்ரா இது? சரி நல்லாவே இல்லை. என்கிட்ட பேர் கேட்டிருந்தா நான் வச்சுருப்பேன்ல, தரமாக வச்சுருவேன். என்ன கேட்டிருந்தாலும் இதுதான் வச்சுருப்பேன், ஒத்துக்கிறேன். இது ஏன்னு தெரில இந்த பேர். கைஸ் உங்களுக்கு ஒன்று தெரியுமா? நம்ம பல்லு விளக்கும் போது ப்ரஷ் யூஸ் பண்ணுமாங்க, ஒரு பெரிய பைக் யூஸ் பண்ணக்கூடாதான். எனக்கே அது இப்போ தான் தெரியும். அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வீடியோ போடுறானுங்க கைஸ். அதை பார்த்தாலே டமால் டுமில்னு அடிச்சா அவனுக்கு நாக் அவுட் பண்ண போல தோணும். ஆனால் திடீர்னு சில டைம் சிரிப்பு வந்துடும், யானே தெரியாது. ரகசியம். ஓகே போடு. போதுங்க கைஸ், ரொம்ப அடிக்கிறான். இவனை இன்றைக்கே விடக்கூடாது. இவனை ஒரு பாயாசத்தை போட்டுற வேண்டியது தான். சார் அல்ட்ரா சர்க்கிள், அல்ட்ரா சர்க்கிள் போடு. ஏய் அல்ட்ரா சர்க்கிள் சர்க்கிள் போடு. சரியான ஷாட்டு போடு, சரியான ஷாட்டு. எனக்கு என்ன பக்கா கிக்கான்னு தெரில, இந்த கட்சின்னு மட்டும் அடிக்கடி வந்து நேக்குது. இந்த டார்க்னஸ், மார்ஃபியஸ், த காட் ஆஃப் ட்ரீம்ஸ். அதுக்கப்புறம் ஸ்பீடாக வந்துச்சுங்க டெக்ஸ்ட். அது மேலே நான் படிக்கல. ஸ்பீடாக வந்து ஒரே செகண்டில் போயிடுச்சு. அதான். இப்போ என்ன நடக்க போகுதுன்னு பார்க்குறீங்கன்னா பார்க்கலாம் இருங்க கைஸ். இப்போ இல்ரா செஸ்ட்டு யூ ஹேவ் அக்வயர்டு ஃபீனிக்ஸ் ஃபெதர். ஆமாம், அதுக்கு என்ன இன்னும் 2 கட்சா மேஜிக் ஏறிடும். சர்க்குடா. எனக்கு இந்த கேமில் இன்னொரு விஷயம், இந்த வால்ஸ்லாம் சறுக்கி அப்படியே கீழே போகலாம். ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சிக்கலாம். பாய்.